ஏன் இன்னும் சம்பளம் பண்ணல? யார் பிடிஓ பிபி அது என்ன பிரச்சனை? அந்த அம்மாவுக்கே கம்மி சம்பளம். உங்க வில்லேஜ் பஞ்சாயத்து பிடிஓ அந்த அம்மா தான். வைஸ் பிரசிடென்ட்டா எப்படிமா மாத்த முடியும்? உங்களுக்கு எத்தனை கவுன்சில் மெம்பர்? 6 பேர். வைஸ் மட்டும் தனியா இருக்காரா? இல்ல சம்பளம் கொடுக்கறது அந்த அம்மா பாவம். அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதனால எதுலயுமே கையெழுத்து போட மாட்டாங்க. கடைசியா எப்ப கையெழுத்து போட்டாங்க? போன மாசம் சம்பளம் சரி, நீங்க உங்க பிடிஓ விபி மேடம் சொன்னீங்களா? சொல்லுங்க. மேடம் வந்து இல்ல அவங்க தானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அவுட் பண்ணனும். நோட் பண்ணுங்க. ஏடி பஞ்சாயத்தை வர சொல்லி அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்ததுக்கு அந்த பஞ்சாயத்தை முதல்ல முடிக்கணும். ஏடி பஞ்சாயத்தை உடனே இந்த பஞ்சாயத்துக்கு வர சொல்லி இந்த அம்மாக்கு சம்பளம் போடல, இன்னைக்கு தேதி 21 ஆயிடுச்சு. வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் தலைவருக்கும் இடையில உள்ள என்ன வேறுபாடு இருக்குங்கிறத கேட்டுட்டு அதை சார்ட் அவுட் பண்ணி இன்னைக்கு இந்த அம்மாக்கு சாயந்தரத்துக்குள்ள சம்பளம் போடணும்னு சொல்லி ஏடி பஞ்சாயத்து மொத்தம் எவ்வளவு வரி வசூல் பண்ணணும்னு தெரிஞ்சாதானே எவ்வளவு வசூல் பண்ணிருக்கோம்னு கண்டுபிடிக்கணும். அது எங்க இருக்குமா? வீடு எத்தனை, கல்வி நிறுவனம் எத்தனை, தொழில் நிறுவனம் எத்தனை, எங்க இருக்கு சொல்லுங்க. 23, 24 டிமாண்ட் அப்ஸ்ட்ராக்ட் எங்க? புதுசா ஒரு வரியுமே இந்த வருஷம் ஒரு வீட்டு வரியுமே போடலையா? 93,000 நீங்க சொன்னீங்க. இந்த இதுல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கீங்க? 93,000 எப்ப கலெக்ட் பண்ணி முடிக்க போறீங்க? எப்ப 23, 24க்குள்ள அப்ஸ்ட்ராக்டே அரைவ் பண்ணல, டிமாண்டே அரைவ் பண்ணல. ரெண்டாவது இது அப்படியே போன வருஷத்தோட டிமாண்ட் பார்த்தா 93,258. அதுல இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கீங்க? 17,000 தான் ரிசீவ் பண்ணிருக்காங்க. இன்னும் பாக்கி ஒரு மாசம் தான் இருக்கு. என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? எப்படி முடிக்க போறீங்க? எப்படி இவ்வளவு நாள் பண்ணாதது இனிமேல் எப்படி பண்ண போறீங்க? ஒரு மாசத்துல இவ்வளவு நாள் 11 மாசம் பண்ணாதது இன்னும் ஒரு மாசத்துல எப்படி பண்ண போறீங்க? மார்ச் மாசம் போன வருஷம் நிலுவை இருக்கா? போன வருஷம் நிலுவை எதுவும் இல்ல. இந்த இன்னொரு 2 வாரம் கழிச்சு வந்தா சரி பண்ணிருவீங்களா? 12 வருஷமா இவங்க தான் பஞ்சாயத்து செக்ரட்டரி. இந்த வருஷத்துக்கான டிமாண்டே இது பண்ணல, அப்டேட் பண்ணல. இப்ப கலெக்ட் பண்ணதுக்கான எவிடன்ஸ் எங்க இருக்கு? நீங்க சொல்றீங்கல்ல இவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கேன், அதுக்கான எவிடன்ஸ் எங்க இருக்கு? வெரி குட். லேர்னிங் கெப்பாசிட்டி குட் தான், பட் ஸ்ட்ரென்த் வந்து நாட் அடிக்கிறது. நீங்க பண்ணிதான் பஞ்சாயத்து செக்ரட்டரி வந்துட்டாங்களா? இங்க எவ்வளவு குழந்தைங்க 5ல இருந்து 10 வரைக்கும் எத்தனை குழந்தைங்க வயசுல எவ்வளவு பேர் இருக்காங்க? மக்கள் தொகை எவ்வளவு? 5ல இருந்து இந்த ஹேபிடேஷன்ல எத்தனை ஸ்கூல் இருக்கு? நம்ம அரசு பள்ளி ஒண்ணுதான் இருக்கு. அப்ப இந்த ஹேபிடேஷன்ல 5ல இருந்து 10 வயசு வரைக்கும் எத்தனை குழந்தை இருக்கு? அதுல எத்தனை குழந்தை நம்ம கிட்ட வருது? தனியார் ஸ்கூலுக்கு வருது எத்தனை? அதை முதல்ல கணக்கெடுங்க. நம்ம இப்போ நல்ல ஸ்கூல் வேற புதுசா கட்ட போறோம், காலை உணவு கொடுக்குறோம், இவ்வளோ யூனிஃபார்ம் புக்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். நம்ம கிட்ட வரட்டும், நல்ல டீச்சர் இருக்காங்க, 10 வருஷமா சார் இருக்காரு, நல்லா சொல்லி தரணும். சனிக்கிழமை வரதே இல்லை. நீங்க மாத்தி மாத்தி நீங்க ஒரு நாள் வர மாட்டீங்க, அவங்க ஒரு நாள் வர மாட்டாரா? உங்களுக்கு இது கிடையாதா? பயோமெட்ரிக் கிடையாதா? எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்கன்னு கேட்கணும். நம்மகிட்ட வராம தனியார் ஸ்கூலுக்கு எத்தனை குழந்தைங்க? இன்னைக்கு ஆப்சென்டீஸ் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? இப்ப இந்த ஸ்கூல் ஃபீ வர்றாங்களாமா? ஹெல்த் செக்அப்லாம் வர்றாங்களா? டாக்டர்லாம் வர்றாங்களா? ஸ்டெத் எல்லாம் வச்சு பாக்குறாங்களா? தடுப்பூசி எல்லாம் போடுறாங்களா? கடைசி எப்போ வந்தாங்க? இந்த வருஷமே முடிய போகுது. இல்ல இல்ல அதெல்லாம் வேற. டாக்டர் வந்து பள்ளி குழந்தைகள் செக்அப் எப்ப பண்ண வேண்டும்?
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.